நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ, வெல்கம் பேக் டு ஐபிஎல் ஆக்ஷன்ஸ். என்னோட தாட்ஸ் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோல சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி அண்ட் கேகேஆர் இவங்களோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் நினைச்சதை பதிவா வெளியிட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 3 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு பண்ண போறேன். ஏன்னா 10 டீமா ஒரே வீடியோல பேசுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால பார்ட் 1ல ஒரு 4 டீம், பார்ட் 2ல 3 டீம், பார்ட் 3ல 3 டீம் அப்படின்றதுனால சில பெயர்கள் நான் எங்கேயாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா டூ மெனி நேம்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த பார்ட் 2 வீடியோ. நம்ம முதல்ல பார்க்க போற டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு பேசலாமா? புரிஞ்சிருச்சா? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? ரிட்டன்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரியாணி சூப்பரா போட்டிருந்தாங்க. நம்ம அதை பார்த்தோம். டிராவிஸ் ஹெட், நம்ம எதிர்பார்த்த பேர்கள் தான் இருந்தது இல்லையா? பேட் கமின்ஸ், கிளாசன் தான் அதிக விலைக்கு ரிட்டர்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் சென்சேஷன் அபிஷேக் சர்மா, அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ இவங்க எல்லாரையும் நல்லா செட் பண்ணிட்டாங்க ரிட்டன்ஷன்ல. ஸோ ஆக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்றத பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச் இந்த ஆக்ஷன்ஸ்ல அவங்க பண்ண எக்ஸ்பென்சிவ் பைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பேர்கள் நம்ம சொல்லி ஆகணும். இஷான் கிஷன், முகமது ஷமி அண்ட் ஹர்ஷல் பட்டேல். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க டாப் 3 எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கு. நீங்க ஒரு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஒரு டெட்லி பேரா இருந்தது நம்ம பார்த்தோம். இப்போ 3வது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது டாப் 3 ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர் இதுவா போயிருக்காங்க அப்படின்ற போது அஸ்வின் மாதிரி பாலருக்குலாம் குஷியா இருக்கும். அப்படியே வெத்தலை தட்டு வச்சு, வாங்க அஸ்வின் நீங்க தான் பவர் பிளே போட போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுத்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் பண்ணிருக்காங்க. இது போக போக இந்த ஃபார்முலா கிளிக் ஆகுதா, இல்ல இஷான் கிஷன் இன்னும் கீழே ஆக போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்றலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அந்த டாப் 3 ஸ்ட்ரைட்டாவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போயிருக்காங்க. அதே மாதிரி முகமது ஷமி ஒரு இன்ஜுரியின் காரணமாக அவர் போன இதுல மிஸ் பண்ணாரு. பட் மீண்டும் அவர் ரஞ்சி டிராஃபில ஆடி இருக்காரு, செம்மையா போலிங் பண்ணிருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம், கேள்விப்படுறோம். அட்டகாசமான போலர். ஹைதராபாத் கொஞ்சம் பிகர் கிரவுண்ட்ஸ், விக்கெட்ல கொஞ்சம் ஃபாஸ்ட் பால்ஸ்க்கும் கொஞ்சம் இருக்கு அப்படின்ற போது முகமது ஷமி எக்ஸலன்ட் பிக். ஹர்ஷல் பட்டேல் எகைன் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, ஹர்ஷல் பட்டேல் கிராஃப் கீழே போயிட்டு இருக்கு, நிறைய ரன்ஸ் லீக் பண்றது நம்ம பாக்குறோம். பட் ஹைதராபாத் மாதிரி ஒரு பிக்கர் கிரவுண்ட்ல அவரோட ஸ்லோவர் ஒன் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அந்த நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. ஓகே, இதுதான் 3 முக்கியமான பைஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் சார் அண்ட் ஆடம் ஜாம்பா. இன்ஃபேக்ட் ஆடம் ஜாம்பாலாம் ஒரு 2.4 crores எடுத்துக்கிறது ஒரு செம்ம பிக். ராகுல் சார் மேலேயும் நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ 2 லெக் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் உனக்கட் அவர்லாம் எடுத்திருக்காங்க, ஒரு 1 கோடிக்கே கிடைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிமர்ஜீத் சிங் ஒரு 1.5 கோடி, எசான் மல்லிங்கா ஒரு 1.2 crores. பட் என்னன்னா இப்போ ஓவராலா பாருங்க, எனக்கு ஒரு சின்ன வருத்தம் எஸ்ஆர்ஹெச் மேல. என்ன வருத்தம்னு நீங்க கேட்டீங்கன்னா, போன வருஷம் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, அட்டகாசமா ஆடினாங்க. பேட் கமின்ஸோட அதிரடியான கேப்டன்சி எல்லாம் பார்த்தோம். ஒரு ஃபைனல்ஸ் வந்த டீம், அந்த ஃபைனல்ஸ்ல பெரும் பங்களிப்பு கொடுத்த நிறைய பிளேஸ் அவங்க திருப்பி போகல. நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அவங்க போலிங், நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், மார்க்கோ யான்சன் 3 பேரும் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு காரணத்தினால்தான் எஸ்ஆர்ஹெச் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. அப்படின்ற போது 3ல யாராவது ஒருத்தராவது திருப்பி அவங்க எடுத்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அப்படியே 3 பேரையும் விட்டாங்க அப்படின்றது. இங்கதான் கேகேஆர்லாம் கொஞ்சம் வித்தியாசத்தை காமிச்சாங்க இல்லையா? வெங்கடேஷ் ஐயர் பாத்தீங்கன்னா எப்பா நம்ம வந்திருக்கோம், நல்லா வின் பண்ணிருக்கோம் டிராஃபி, அந்த பிளே ஆஃப்ல முக்கியமான ரோல் எல்லாம் பிளே பண்ணிருக்காரு வெங்கடேஷ் ஐயர் அப்படின்றதால எடுங்க விடாதீங்க அப்படின்றது. இது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் இதை பார்க்கும்போது இந்த பிரான்ச்சைசிக்கு நம்ம நல்லா பண்ணா நம்மளை கைவிட மாட்டாங்க, என்ன இருந்தாலும் என்ன விலை கொடுத்தாவது நம்மளை திருப்பி எடுப்பாங்க, அதற்கான ரிவார்டு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற உணர்வு அடுத்த செட் ஆஃப் பிளேஸ்க்கு வரும். இப்ப நான் சொன்ன இந்த பெயர்கள்ல யாருமே திருப்பி எஸ்ஆர்ஹெச் போகாது, எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். பட் எனிவே அட்லீஸ்ட் ஒரு டீமோட இழப்பு இன்னொரு டீமுக்கு லாபமா இருக்கிறதா நம்ம ஐபிஎல் நிறைய முறை பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்க பாருங்க, ஆர்சிபியும் அதே தவிர தான் பண்ணாங்க. நீங்க ஃபில் சால்ட், அது ரெகுலர் பிளேயர் அதெல்லாம் எடுத்துட்டீங்க. பட் வில் ஜாக்ஸ் அவரும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர், சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. அப்படின்ற போது அங்கதான் பிரான்ச்சைசி ஒரு 2 அடி முன்னாடி போய் எப்பா எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளேயருக்கும் ஒரு மிகப்பெரிய லாயல்ட்டி டெவலப் ஆகும் அந்த பிரான்ச்சைசியோட.
அதே அது ஜேக் ஃப்ரேசர் அதை பண்ணாங்க, டெல்லி கேபிட்டல் தபக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க ஜேக் ஃப்ரேசர் அப்படின்றனால இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். எஸ்ஆர்ஹெச் வந்து யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா எடுத்திருக்கணுன்றது என்னுடைய கருத்து. ஓகே, எஸ்ஆர்ஹெச்சோட ஓவரால் வந்து ஒரு ஒரு மாதிரி பிளேயிங் டீம் என்னவா இருக்குன்றத கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா? சரி, எஸ்ஆர்ஹெச்சோட மோர் ஆர்லெஸ் என்ன காம்பினேஷனா இருக்கும், அது போக போக அந்த காட்சிகள் மாறலாம். நீங்க வந்து இதுதான் நம்ம சொல்ல முடியாது. மோர் ஆர்லெஸ் இனிஷியலா இந்த வாய்ப்பு இந்த காம்பினேஷன் ட்ரை பண்றதுக்கு இருக்கலாம். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனோர் அவர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் அவர் வந்துருவாரு 7ல. இங்க 8ல தான் ஒரு ஸ்பின்னர் நீங்க ஆடுறதா இருந்தா ஜாம்பாவ் ஆட போறீங்களா, ராகுல் சார் ஆட போறீங்களா அப்படின்றது அங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம். முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல் ஆட்டோமேட்டிக்கா ஆடுவாங்க. 9 and 10. 11ல நீங்க மீண்டும் பாத்தீங்கன்னா ஒருவேளை ஜாம்பாவை நான் எங்க ஆடினா ஐ வில் பிளே சிமர்ஜித் சிங் ஆர் முனாத் கட்டா. என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமா இருக்குங்க, எனக்கு படிக்கிறதுக்கு என்னமோ டாக்டர் இந்த பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் டாக்டர் ஆயிருக்கலாமோ. இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் காலேஜுக்கு போல கையெழுத்து வச்சு எப்படி டாக்டர் ஆகணும், படிக்கணும், அதெல்லாம் முடியாது. ஓகே, ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இம்பாக்ட்ல ஒருவேளை ஜாம்பாவை யூஸ் பண்ணலாம், இல்ல ராகுல் சாரை யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. பட் இப்ப நான் சொன்ன இந்த போலிங் இதுல பாருங்க, இட்ஸ் நாட் த சேம் இல்லையா? நீங்க முகமது ஷமி பிஸ்தா போலர், பட் ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு, முழுக்க ஐபிஎல் முழுக்க மீண்டும் ஆடக்கூடிய ஃபிட்னஸ்ல இருக்காரா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹர்ஷல் பட்டேல் நான் ஏற்கனவே சொன்ன ரன்ஸ் நிறைய லீக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றதுனால ஒரு கிராஃபிக் கீழே போயிருக்கு. பட் ஹைதராபாத் பிக்கர் கிரவுண்ட்ல கண்டுபிடிக்கிறாரான்றதை பார்க்கலாம். பட் இது எல்லாமே ஒரு ஹோப்ல இருக்காங்க. இப்ப இந்த போலிங் இதை நீங்க கேட்டுட்டு டக்குன்னு வாங்கலாம். நட்ராஜன், மார்க்கோ யான்சன், புவனேஸ்வர் குமார், இது இன்னும் மோர் ரிலேபிள் ஃபாஸ்ட் போலிங் காம்பினேஷன் மாதிரி எனக்கு தெரியுது. இங்க அந்த ரிலேபிலிட்டிலேருந்து கிராஃபிக் கீழே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச் மேபி இந்த முறை போலிங்ல ஒரு சேலஞ்சை சந்திப்பாங்கன்னு தோணுது. வில் வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன் செமையா பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். பட் ஆப்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. நான் ஏதாவது ஒரு முக்கியமான பேரை விட்டுருந்தேன்னா மீண்டும் சொல்றேன், டூ மெனி நேம்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்றதுனால கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சகோ. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம். அடுத்து நம்ம பார்க்க போறது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் நேம் பிக் பண்ணிருக்காரு. யாருங்க பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட். கிட்டத்தட்ட அவர் தான் ஹையஸ்ட் இந்த ஐபிஎல்லே ஹையஸ்ட் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணி அவருக்கு போய் அதிக விலை கொடுக்கப்பட்டு எடுத்த வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட். 1 கோடி நீ பார்த்த 27 கோடிக்கு எடுத்திருக்காங்க ரிஷப் பண்ட்டை. என்னோட பதிவுல நான் சொன்ன அதிக விலைக்கு யார் போவாங்கன்னா ரிஷப் பண்ட். அதற்கு காரணம் விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், அதுவும் பிஸ்தா பிளேயரா இருந்தா பயங்கர டிமாண்ட் என்னைக்குமே ஐபிஎல் வரலாறுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் டஃப் கொடுத்தாரு ஸ்ரேயாஸ் ஐயர். பட் அதை தாண்டி ஒரு ஜம்பிளிங் பண்ணிட்டாரு ரிஷப் பண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ரிஷப் பண்ட் ஒரு கேப்டன்ஷியாவும் யோசிச்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். நிக்கலஸ் பூரன் பயங்கர அதிக விலை கொடுத்து ரீட்டைன் எல்லாம் பண்ணும்போது இவர் கேப்டன் பண்ணுவாரான்னு யோசிச்சாங்க. பட் இப்ப கிளியரா ஒரு மாதிரி எனக்கு தெரியுது ரிஷப் பண்ட் தான் கேப்டன் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. அது பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் லக்னோ என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் லக்னோ என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆல் அவுட் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போயிருக்காங்க. நீங்க பாருங்க, அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் வச்சிருக்காங்க, அவங்க ரிட்டைன் பண்ணாங்க. மயங்க், ஆவேஷ் கான், மோசின் கான், ஆகாஷ் தீப், இவங்க எல்லாருக்குமே வந்து ஆல் அவுட். நீங்க ரவி பிஷ்ணாவர் போலிங்ல அப்படின்ற போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கம்ப்ளீட்டா அவங்களோட போலிங் அட்டாக் ஒரு இந்தியன் டாமினேட்டட் ஃபோர்ஸா இருக்குன்றது கிளியரா தெரியுது. விளையாடலாமா? கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயரை ஓட்டிங்கன்னா ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயரை பிடிக்கணும். பட் இப்போ யாரை வச்சு ஓப்பன் பண்ண போறாங்க? ஏன்னா கேஎல் ராகுல் போயிட்டாரு, குவிண்டன் டிகாக் போயிட்டாரு அப்படின்ற போது என்ன மாதிரி ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அது தவிர மிடில் ஆர்டர் சாலிடா இருக்கு. ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரன், மில்லர். ஆனா அந்த சாலிடிட்டிலையும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. 3 பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். தொடர்ந்து அவங்க வந்தாங்கன்னா பேட்டிங்க்கு அது வந்து டெஃபினட்டா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அந்த பக்கம் ஏதாவது ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர் இருந்தாருன்னா டக்குன்னு போலிங் சைடு கேம்குள்ள வரதுக்கான ஒரு அபாயம் இருக்கு எல்எஸ்டிக்கு. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அவங்க காம்பினேஷன் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப நீங்க பேட்டர்ஸ் எல்லாருமே ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே பேட்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போலிங் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்தியன் டாமினேட்டட் போலிங்கா தான் இப்போதைக்கு இருக்கு. ஃபார் இது ஷமார் ஜோசப்லாம் வந்தா லேட்டா தான் வருவாரு, இப்போதைக்கு வரமாட்டாரு. ஸோ மிச்சல் மார்ஷ் அண்ட் மார்க்ரம் ஓப்பனிங் ஆடுறதுக்கு ஆடினாங்கன்னா அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரன், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி. ஆயுஷ் பதோனி இந்த லெஃப்ட் தொடர்ந்து வரத உடைக்கிறதுக்கு எங்கேயா நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல ஆயுஷ் பதோனியோ ஓப்பனிங்ல ட்ரை பண்ண போறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6 நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 7 அப்துல் சமாத் அவர் எடுக்கிறாங்க. 7 வந்து ஒரு ஃபினிஷிங் ரோல் அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய் நம்பர் 8ல வருவாரு. 9 and 10ல வந்து மோசின் கான், ஆகாஷ் தீப் அண்ட் ஆவேஷ் கான். இதுல யாராவது 2 பேர் ஆடுவாங்க 9 and 10 அப்படின்றத பாக்குறோம். 11 வில் பி மயங்க் யாதவ். அது தவிர நம்ம ஒரு பையன் பாத்தீங்கன்னா மணிமாறன் சித்தார்த். அந்த பையன் நல்ல கிரிக்கெட் இருக்கான். அந்த பையன் அவனை வந்து எங்கேயாவது ஒரு இம்பாக்ட்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம பார்த்தாகணும். பட் ஓவராலா எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்டிக்கு
ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலிங் லுக்ஸ் சாலிட். ரவி பிஷ்னாய் ஒரு என்ன பண்ணுவாருன்றது நம்ம பார்த்துக்கிறோம். ஃபாஸ்ட் பாலர்ஸும் அட்டகாசமான திறமை அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். ஓப்பனிங் என்ன காம்பினேஷன்ல ஆட போறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாம நடுவுல நீங்க எங்கேயாவது உடைச்சு ஒரு ரைட் ஹேண்டரை யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி ஹஸ் டன் வெல். எந்த அளவுக்கு வந்து அது பெர்ஃபார்மன்ஸா மாறப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். பட் ரிஷப் பண்ட் கேப்டன் பண்ணார்னா அது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். ஏன்னா நான் ரிஷப் பண்ட் எப்பவுமே பார்த்த ஒரு விஷயம், இந்த பிளேஸோட பயங்கரமா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாரு, என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ற ஒரு கிரிக்கெட்டர்ன்றது நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ ஓவராலா லக்னோ இந்த முறை கலக்குவாங்களான்றது லக்கு கொஞ்சம் வேணும் இல்லையா? லக் நவ் அப்படின்றது ஐபிஎல் 2025 வருமானத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற டீம் பல்லே பல்லே பஞ்சாப் கிங்ஸை பத்தி தான் பேச போறோம். ரிக்கி பாண்டிங் அங்க வந்து உக்காந்துட்டு பரோட்டா சரி மாதிரி நீங்க கல்லா ஆட்டம் ஆடி இருக்கீங்க, நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க. கோட்டெல்லாம் அனுப்பு, எல்லாரையும் வெளியே அனுப்பு, முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க காசோட உள்ள வந்தாங்க பஞ்சாப். நம்ம எல்லாம் யோசிச்ச விஷயம், ஆஹா இவ்வளவு காசோட உள்ள வராங்கன்னா பஞ்சாப் கெத்தா பயங்கரமான டீம் செலக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு. ரிக்கி பாண்டிங் லெஜெண்டுங்க. வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணிருக்காரு, ஆஸ்திரேலியாவுக்கு எக்கச்சக்க ரன் அடிச்சிருக்காரு, வேற லெவல் கிரிக்கெட்டர் ஆல் தட் ஸ்டஃப். பட் ஆனா நாங்க வைப்பேன், ஐபிஎல்ல இவ்வளோ வருஷம் அவர் இருந்து பயிற்சி பண்ணியும் அதற்கான ரிசல்ட்டை ரிக்கி பாண்டிங் தரல அப்படின்றதுனால டெல்லி கேபிட்டல் எவ்வளோ வருஷமா இருந்தாரு, டைட்டிலே அடிக்கல டெல்லி அப்படின்ற பொழுது அவரோட சிந்தனை ஐபிஎலுக்கு செட் ஆகல அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா அதையும் தாண்டி பஞ்சாப் ரஜா நீங்க வாங்க எங்களுக்கு கோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா, பஞ்சாபும் ஏன் டைட்டிலே அடிக்கல இது வரைக்கும் அப்படின்றது தெளிவா சொல்லுது. எனிவேஸ் பஞ்சாப் வந்து எக்கச்சக்க காசு வச்ச ஒரு காரணத்தினால வந்து ஒரு டாப் பிளேஸ்க்குலாம் வந்து பயங்கர அக்ரெசிவா போவாங்க. ஒரு ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், ஸ்ரேயா செய்யறவங்களுக்குலாம் வந்து அக்ரெசிவா போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. இன்ஃபேக்ட் டெல்லி அவர் கோச் பண்ணும்போது ஸ்ரேயாஸருடைய கேப்டன்சியில் அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டு ரிஷப் பண்ட் மீண்டும் வந்தபோது கூட ஸ்ரேயாஸை லீட் பண்ணட்டும் அப்படின்னு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ற தகவல் நம்ம கேள்விப்படுறோம். அதன் காரணமாக ரிக்கி பாண்டிங் வெளில வந்தோடனே பஞ்சாபுக்கு ஸ்ரேயாஸ் தான் இங்க வரணும், அவர் தான் கேப்டன் பண்ணணும், என்ன வேலை ஆனாலும் கொடுத்தாருங்க அப்படின்ற ஒரு ஐடியா ஆல்ரெடி வச்சிருந்த ஒரு காரணத்தினால்தான் எல்லாரையும் கைட்டு விட்டு நிறைய காசு வச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயரை பயங்கர அக்ரெசிவா எடுத்தாங்க பஞ்சாப். ஸோ கிளியரா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் கேப்டனும் பண்ண போறாரு பஞ்சாபுக்கு, அது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் ஒரு நல்ல விலை கொடுத்து எடுத்தாங்க. அப்புறம் வந்து சால் கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி கொடுத்து எடுத்தாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். ஸ்டானிஸ் ஒரு 11 கோடி எடுத்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் டே 2ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் ரொம்ப அக்ரெசிவா போனாங்க பஞ்சாப். யான்சன், அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்கசன், குல்தீப் சென், இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு 2.6 எடுத்தாங்க. பிரியான்ஷ் ஆர்யா அவர் ஒரு 3.8 எடுத்தாங்க. உமர் சாய் ஒரு 2.4. ஸோ நான் சில பேர்கள்லாம் ஒரு வேலை மிஸ் அவுட் பண்ணனா கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு போடுங்க சகோ. ஓகே, தேங்க்யூ. அண்ட் என்னன்னா இப்ப பஞ்சாப் நான் ஒண்ணு தான் கேட்பேன். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இப்ப நீங்க ஒரு 100-110 கோடி வரீங்க, ஏலத்துக்கு வரீங்க அப்படின்ற போது நீங்க ஓப்பனிங் என்ன லெவல்ல செட் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. எப்பா பேரை கேட்டாலே அதிர்ந்து இல்லைன்ற மாதிரி தான் நான் ஓப்பனர்ஸ் இறக்கணும். ஆனா இவங்க எப்படி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆஸ் ஆஃப் நவ் பிரப் சிம்ரன் அவரை ரீடைன் பண்ணாங்க. ஓகே, ரீடைன் பண்ணாங்க, அது பிகாஸ் அன்கேப்டு கேட்டகரியில மலிவான விலைக்கு கிடைத்த ஒரு சிறப்பான ஒரு பிளேயர்னு சொல்லலாம். பட் எகெயின் பிரப் சிம்ரன் அப்படியே ஐபிஎல் அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் பண்ணல. அவர் கன்சிஸ்டன்சி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு பிரப் சிம்ரன் மேல. இந்த வருஷம் பண்றாருன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அவங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, பிரப் சிம்ரன் இல்ல பிரியன்ஷ் ஆர்யா. அவர் ஒரு 3 இதுக்கெல்லாம் எடுத்திருக்காங்க, 3.5 கோடிக்கெல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்ற போது அவரை பயன்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது தவிர ஜாஷ் இங்கிலீஷ் 100-110 கோடி வச்சு உள்ள பர்சு போன டீம் அவங்களோட டாப் 3 ஓபனர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வந்து இங்க சரியா ஒரு கோட்டை விட்டுருக்காங்கன்னு தானே உங்களுக்கும் தோணுது, எனக்கு தோணுதுப்பா. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? பட் எனவே என்ன பண்றாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். கிட்ட 2 ஸ்பின்னர்ஸ் தரமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சால் என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம பார்த்திருக்கோம். ஹர்ப்ரீத் பிரார் அவர் நல்ல கிரிக்கெட்டருங்க, நல்ல சூப்பரா டைட்டா வந்து பதட்டப்படாம சம போலிங் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறுவன் சிங். ஸோ ஓவராலா நம்ம பாத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் பஞ்சாப் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். பிரப் சிம்ரன் பிரியான்ஷ் ஆர்யாவோட ஓபன் பண்றாரா, ஜாஷ் இங்கிலீஷோட பண்றாரான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரியும் ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் பெட்டர் ஆப்ஷன். பட் அகைன் பிரியான்ஷ் ஆர்யா மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு 3.5 கோடி இன்ஃபேக்ட் ஜாஷ் இங்கிலீஷோட ஜாஸ்தியாக கொடுத்து எடுத்துருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 பேர்ல ஒரு 2 பேர் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பா வந்துருவாரு 3ல. 4 வந்து ஸ்டாய்னிஸ். 5 மேக்ஸ்வெல். அவருக்கு ஏதோ நீ என்ன பண்ணாலுமே ஒரு டிமாண்ட் யாரோ ஒருத்தர் எடுத்துறாங்க மேக்ஸ்வெல்ல. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 வந்து சசாங் சிங் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் 7 வந்து யான்சன், அவர் நல்ல பேட்டிங் ஆகுவார், ஆல்ரவுண்டர் அப்படின்றதால பாக்குறோம். அப்புறம் ஹர்ப்ரீத் பிரார்,
8 ஹர்ஷ்தீப் சிங் 9 வைஷாக் இல்ல குல்தீப் சிங் வைஷாக் விஜயகுமாரா குல்தீப் சிங்ல யாரோ ஒருத்தர் வந்து 10 ஆட போறாங்க அண்ட் சாஹல் வில் பி 11. இது என்னன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மோர் ஆர்லெஸ் இதுதான் கோரா இருக்கும் இனிஷியல் ஃபேஸ்ல. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாவ் இவ்வளோ காசோட வந்தது கலெக்டிங்க பஞ்சாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலக்கலா பஞ்சாப். இவ்வளோ காசு வச்சிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் எனவே பொறுத்து இருந்து பார்க்கலாம். பல்லே பல்லேவா இல்ல பல்லே பல்லேவா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே நன்றி சகோ. இந்த பார்ட் 2ல நம்ம கவர் பண்ண டீம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா SRH பத்தி பேசணும், லக்னோ பத்தி பேசணும், அப்புறம் பஞ்சாப் பத்தி பேசியிருக்கோம். நான் மீண்டும் சொல்றது 3 பதிவுகளாக நான் பண்ணியிருக்கேன். பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா CSK, MI, KKR அண்ட் RCB அந்த டீமை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றவங்களா அந்த பார்ட் 1 லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்ட் 2 இப்போ பேசியிருக்கோம். பார்ட் 3ல மீதி அடுத்து இருக்க 3 டீமையும் பத்தி நம்ம பேசலாம். என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் GT இருக்கு, அதுக்கப்புறம் DC இருக்கு. கடைசியில போய் தலைநகரத்துல முடிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, நன்றி சகோ. மீண்டும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, டக் டிக் டிக் டக் எல்லாத்தையும் பண்ணுங்க. ஓகே, ஹேவ் a nice day சகோ.